இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்னா, உங்களுடைய கம்பெனி ஆகப்பட்டது 2000 ஃபார் எக்ஸாம்பிள் 14 ஆரம்பித்த 14 தான் இவங்க வைக்கிற அந்த கான்ட்ரவர்ஷியல் பீரியட்ல 35,000 கோடியாக இருந்த வருமானம் சடனாக ஒரு 10 வருட காலகட்டத்திற்குள் 2 லட்சம் கோடியாக மாறுகிறது. அப்படி என்றால் யோசிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால், ப்ரொபோர்ஷனேட்டா எம்ப்ளாயி காஸ்ட் ஏறி இருக்க வேண்டும், அட்மின் காஸ்ட் ஏறி இருக்க வேண்டும், இன்வென்டரி காஸ்ட் ஏறி இருக்க வேண்டும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற காஸ்ட் ஏறி இருக்கணும். அதெல்லாம் பெரிதாக மாற்றம் இல்லை. இவர்கள் அதை மூடி மறைப்பதற்காக இவர்கள் என்ன சொல்கிறார்கள், 2021 இன்னொரு புதிய கதையை சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு ஸ்விஸ் கம்பெனி ஒன்று வாங்கினோம், வால்கேன் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதனால் எங்களோட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. தட் இஸ் கம்பெனியில் ஜென்ரலாக ஒரு இது உண்டு. ஒரு 10 கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னா பேரண்ட் கம்பெனியை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டும் இதை ஸ்டாண்டலோன்னு சொல்லுவோம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட ஸ்டாண்டலோன் ஆண்டு வருமானம் 9,000 கோடி தான் இருந்தது. ஆனால் 21 டேக் ஓவர் பண்ண பிறகு எங்களோட இது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இருந்து இன்று நாம் பார்ப்பது கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடியாக மாறிவிட்டது.